ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மஷ்ரூம் சூப். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். நான் 4 பேர் செய்யணுன்றனால ஒரு மஷ்ரூமை நல்லா கழுவி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே சேர்த்துடலாம். இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி 8 பல் பூடு உள்ளே சேர்த்துக்கலாம். அது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 4 பேருக்குன்றனால இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கலந்துக்குவோம். இப்போ இது போதும், தண்ணி கலந்துக்கலாம். இது கூட ஒரு சின்னமாக பட்டை அதை நல்லா ஒடிச்சு போட்டுக்கலாம். ஒரு ஸ்டாரு அதையும் நம்ம ஒடிச்சு சேர்த்துக்கணும். இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக, மிளகு கொஞ்சோல சேர்த்துக்கலாம், ஜீரகம், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக்கர் விசில் அடித்ததுமே நம்ம இறக்கி ஓப்பன் பண்ணி விட்டணும். விசிலில் இறக்கி விட்டணும். விசில் ஏர்லேயே இருக்கட்டும், வைக்கக்கூடாது. இப்போ நான் அடுப்பில் வச்சிட்டேன். இப்போ சைட் பை சைடாக என்னோடய பையனுக்கு நான் மினி இட்லி ஊற்றிருக்கேன். இதை வச்சு தான் நான் காலையில் இட்லியும் சூப்புமாக கொடுப்பேன். இப்போ 4 விசில் அடிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வடிகட்டினதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு அடுப்பில் வானலில் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர், அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கணும். நான் தண்ணி பத்திரமா வச்சுருக்க சொல்லியிருந்தேன். அந்த தண்ணியை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுது, ஏன்னா நாங்கள் 4 பேர் குடிக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு தேவைப்படுது, உப்பு போட்டுக்கிறேன். இது கூட மிளகுத்தூள் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கணும்னா சூப் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க மஷ்ரூம் சூப்பு. பேபிக்கான சூப் ரெடி ஆகிடுச்சு. பேபிலேருந்து எல்லாருமே குடிக்கலாம். நான் என்னோடய பேபிக்கு காலைல இதை தாங்க இட்லியை வச்சு சூப் வச்சு கொடுத்துருவேன். டெய்லி ஒரு வீடியோ வருங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு சூப் என்னென்ன சூப் சொல்கிறோன்னா அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் காய்ஸ்.